கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மையம் உண்டாவதாக. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஜனங்கள், இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள், தேவ ஜனங்கள், விசுவாச மக்கள், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள், தேவனுடைய ஊழியர்கள் யாவரும் இந்நாட்களிலே நல்ல ஜபங்களை செய்ய வேண்டும். தேவ சமூகத்தை காத்திருந்து அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இனி வருகிற காலங்கள் மிகவும் கொடிய காலங்களாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையானவர்களே, நல்ல முழங்கால் நின்று ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடைய ஆவியாத்மா சரீரம் பரிசுத்தமாக இருக்கும். அதே வேளை தேவன் ஆசீர்வாதங்களை தரக்கூடியதாக இருக்கிறார். அதற்கு அடுத்தால் உங்களுக்கு நோய் நொடி வராது. உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய ஆவியாத்மா சரீரத்துக்குள்ளே ஒரு நல்ல சீராக பரிசுத்தமாக இருக்கும். எந்த ஒரு வியாதியும் தொல்லை இல்லாதபடி ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜீவியமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்நாட்களிலே தேவ ஜனங்கள் எங்கிருந்தாலும் உலகம் முழுவதும், இந்தியா தேசத்திலும், தமிழ்நாட்டிலும், சென்னையிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனிதனும் விசுவாசம் உண்டு. இந்த கடைசி நாட்களில் 5 மணிக்கு மேலே தூங்காதீங்க. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஜென்ஸ் சொல்கிறேன், ஆண்கள் தேவ ஊழியர்கள் 5 மணிக்கு மேலே தூங்கக்கூடாது. ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாட்களில் அப்படி செய்யும்போது தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு பிறருக்கும் ஆசீர்வாதமாக விளங்குவோம். நிறைய நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் பார்க்கும்போது நிறைய அக்கிரமணியாய காரியங்கள்லாம் நடந்து கொண்டே இருக்குது. அதுக்கு அதை செய்கிறேன்னு சொன்னால், அதை சரிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய ஜனங்கள், விசுவாச மக்கள், ஊழியக்காரர்கள் ஜெபம் செய்தான் அதை சரிப்படுத்த முடியும். இவங்க சரிப்படுத்த மாட்டாங்க. பிரதம மந்திரியோ முதலமைச்சரோ இவங்களால முடியாது. இவங்க சரிப்படுத்தவே முடியாது. தேவன் கர்த்தர் தான் அதை சரிப்படுத்துவார். இவங்களுக்கு அந்த பலன் கிடையாது, அந்த தகுதியும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்களுடைய காரியங்கள், இவங்களுடைய நோக்கங்கள், இவங்களுடைய எண்ணங்கள் வேறு விதமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனையும் அவர் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். தாயும் தகப்பனும் உங்களை கைவிட்டாலும் நான் உங்களை சேர்த்து கொள்கிறேன் என்று சொல்கிற தேவன்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அடைக்கலமாக இருக்கிறார், அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாட்களிலே நாம் ஜெபம் செய்வோம். நாம் யாரையும் குறை சொல்லாதபடிக்கு நம்மளால் முடிந்த அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம். இந்த பூலோகத்திலேயும் நாம் நன்றாக வாழ்ந்து பரலோக வாழ்க்கையிலே, பரலோக ராஜ்யத்தில் நாம் தேவனுக்கு முன்பாக தேவ தூதரை போல இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாட்களிலே நாம் நல்ல தான தர்மங்களாக செய்ய வேண்டும். கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப குறைந்து இருக்குது. நிறைய ஏழை எளிய மக்கள்லாம் உதவி செய்யணும், தான தர்மங்களை செய்யணும். நிறைய சேர்த்து வைக்கக்கூடாது. நிறைய சேர்த்து வச்சிங்கன்னா ஆஸ்பத்திரி, மருந்து, மாத்திரை, ஊசி, நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். ஆகவே இதெல்லாம் தவிர்த்து ஹாஸ்பிட்டலுக்கு போகாதபடிக்கு கர்த்தரால் சவிக்கும் சுகம் பெறும்படி நாம் அக்கம் பக்கத்தில் நம்மை நாடியவர்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகள் நம்மளுக்கு கிறிஸ்தவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இருந்தால் போதும். இடம் இருந்தால் போதும். நிறைய நன்மைகளை செய்து வேதவசனம் அப்படி தான் சொல்லுது. லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுது? அழிந்து போகிற உலக பொருள்களினாலே சிநேகத்திலே சம்பாதியுங்கள். ஆகவே அருமையானவர்களே, நாட்களில் நாம் அநேக மக்களுக்கு உதவிகளை செய்து ஆண்டவர் பக்கமாக திருப்புவோம். நரகாக்கிலிருந்து ஜனங்களை விடுதலை செய்வோம். குடும்பமானவர்கள் விடுதலை செய்வோம்.
அநேகர் இதை நீங்கள் சோம்பலாயிராதபடி சுறுசுறுப்புள்ளவர்களாய் அநேக ஆத்துமாக்களை சபை நடத்துகிற ஊழியக்காரனா இது முதல்ல மெனக்கிட்டு செய்யணும். சபை நடத்துகிற ஊழியக்காரங்க மெனக்கிட்டு சபைக்கு வருகிற ஜனங்களுக்கு நல்ல ஒரு உணவு ஆகாரம் கொடுத்து தெய்வீகத்தை அவங்க போதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போதிக்க வேண்டும், ஞானத்தை போதிக்க வேண்டும், வேதத்தை போதிக்க வேண்டும். இப்போதான் ஜனங்களுக்கு தெரியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஜனங்க வேதனையோடு பசியோடு அப்படி கர்த்தருடைய வேதத்தை சபைக்கு வரக்கூடாது. ஆகவே நல்ல திடகாத்திரமாய் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசங்களை கேட்கும், திருப்தியாகவும். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார், பிரசங்கம் பண்ணினார், அவர்களை திருப்தியாக அனுப்பப்பட்டார், திருப்தியோடு அனுப்பப்பட்டார். அந்த மாதிரி அவர்களை இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வராக. ரொம்ப நன்றி.